ஹாய்! பசங்க ஈவினிங்கான ஸ்நாக்ஸ்னு தொல்ல குடுப்பாங்க இல்லையா? அப்போ வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு செஞ்சு குடுப்போம். ஏதாவது ஸ்பெஷலா பண்ற மாரி இருந்தோமா வீடியோ எடுக்கிறது. நேத்து வந்து பானிபூரி பண்ணியிருந்தேன். ஈஸியான மெத்தட் டக்குனு முடிச்சிடலாம் பசங்களுக்கு. என்னன்னா மிக்ஸி ஜார்ல வந்து சின்ன துண்டு இஞ்சி போடுங்க. பெரிய துண்டு போட்டிங்கன்னா கசப்பு தன்மை வந்துரும். கூட வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகா. நான் ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன குட்டி பச்சை மிளகா போட்டேன். கொத்தமல்லி இருக்கு இல்லையா? அது வந்து அந்த தழையோட, அந்த காம்போட சேர்த்து தான் போட்டேன் நான் வந்து. கூட வந்து கொஞ்சமா புதினா இதெல்லாம் நெறைய போட்டோம்னா கசப்பு தன்மை வரும். எல்லாமே அளவா போட்டுட்டு, கூட வந்து சாட் மசாலா, உப்பு இத போட்டு அரைச்சு எடுத்துட்டு, வடிகட்டிட்டு, அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியா, கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கலந்துட்டா சூப்பரா இருக்கும். கடையில வாங்குற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. நான் நேத்து உருளைக்கிழங்கு போடல. பச்சை பட்டாணி ஊற வச்சிருந்தேன். அது பச்சை பட்டாணி, வெள்ள பட்டாணி 2மே ஊற வச்சிருந்தேன். அத அப்படியே வேக வச்சு எடுத்து வடிகட்டிட்டு, அது கூட வெங்காயம், கேரட் துருவுனது, கொத்தமல்லி, உப்பு இத போட்டு கலந்து இத அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். இதுக்கு தேவையான பூரிய வந்து நான் ஒண்ணு கடையில வாங்குவோம். அந்த பாக்கெட் மட்டும். அப்படி இல்லன்னா இது மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது ஆல்ரெடி நான் வச்சிருந்தேன். அதனால அத அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் நானு. இந்த தண்ணி இருக்குல்ல, பானி அத மட்டும் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு ஜில்லுன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிடும்போது இன்னும் எம்மி டேஸ்ட்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சது ஹெல்த்தி தான் சொல்ல முடியாது, ஹெல்த்தி இல்லன்னும் சொல்ல முடியாது நம்ம. வீக்லி 2 டைம்ஸ் பசங்களுக்கு குடுக்கலாம். அதுவும் இந்த மாரி குடுத்தா கண்டிப்பா குடுக்கலாம். உள்ள பட்டாணி, இதுக்கு பதில் மூக்கடல கூட குடுக்கலாம் நம்ம பசங்களுக்கு உள்ள வச்சு. அப்படியும் இல்ல நான் இன்னும் உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுவேன்னா அதையும் குடுக்கலாம். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். இன்னைக்கான வீடியோல தான் அடுத்த வீடியோ என்ன பார்ப்போம். பாய்.